சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்புல உருவான கூலி திரைப்படத்துல அமீர் கான் நடிக்கிறார் அப்படின்ற பேச்சுகள் ஒரு சில நாட்களாகவே போய்க்கொண்டிருந்தது. அந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னுமே சொன்னாங்க. ஆனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகல. படத்துல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய பெயர், படத்துல என்ன அப்படின்ற அறிவிப்பு போஸ்டரை படம் ஆரம்பிக்கும் போது படக்குழு ஒவ்வொன்றாக வெளியிட்டாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய பெயர் தேவா அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டது. அத்துடன் யாருடைய புகைப்படங்களும் பெயர்களுமே அறிவிக்கப்படல. வெகு நாட்கள் கழித்து தற்போது பாத்தீங்கன்னா திடீரென இந்த படத்துல அமீர் கான் நடித்திருப்பதை உறுதி செய்யும் விதமாக இந்த படத்துல அமீர் கானுடைய ரோல் என்ன, அவருடைய பெயர் என்ன அப்படின்ற போஸ்டர் வெளியாகி சோஷியல் மீடியாவையே ஸ்தம்பிக்க வச்சது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல தற்போது கூலி படத்தை பற்றிய பேச்சு தான் அதிகமாக இருக்கு. சோ அமீர் கானுக்கு இந்த படத்துல தாஹா அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய லுக்கை பார்த்தாலே செம்மையாக இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி பெறும் அப்படின்னு தமிழ் ரசிகர்களை தாண்டி பாலிவுட்டிலுமே இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஓபனிங் ஆகியிருக்கு. சோ படத்துடைய வியாபாரத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த அளவிற்கு வியக்கத்தக்க வியாபாரம் ஆகிட்டு வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த லைனப் பற்றிய தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது கூலி படத்தை முடித்த கையோடு ஜெயிலர் 2ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஜெயிலர் படமுமே இன்னும் ஒரு சில மாதங்கள்ல முடிவடைய இருக்கா. இதனடுத்து பாத்தீங்கன்னா ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் KS ரவிக்குமார் அவர்களிடம் கதை கேட்டுள்ளதாக சொல்லப்படுது. சோ KS ரவிக்குமாருடன் சூப்பர் ஸ்டார் நடித்த அனைத்து படங்களுமே பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றது. ஆகையால பல வருடங்கள் கழித்து இவங்க ரெண்டு பேரும் இணைய போறதால கோலிவுட்டே தற்போது பரபரப்பாகி கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.